நான் ஒரு லட்சியத்தோடும் முடிவோடும் தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். அந்த லட்சியத்தை அடையிற நேரம் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. நான் எந்த வேலையை முடிக்கிறதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தனோ அந்த வேலைக்கு இந்த இடம் உதவியா இருக்க போகுது. பார்த்தா, நீ நாகமணிய ரட்சிக்கிற குடும்பத்துல பிறந்த பையனாச்சே. நீ உயிரோட இருக்க கூடாது. நீ செத்தாதான் நினைச்சதெல்லாம் நடக்கும். நீ சாகணும். பார்த்தாவோட சாவு நடந்தே ஆகணும். நிச்சயமா சாகணும். பார்த்தாவுக்கு இன்னும் கொஞ்ச நாள் 25 வயசு முடிஞ்சிடும். அந்த வயசுக்குள்ள பார்த்தா செத்தே தீரணும். பார்த்தா கடவுள் அருள் இருக்கிற ஒரு பூதம். 25 வயசு முடிஞ்சிருச்சுன்னா அவனை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. பார்த்தா உயிரோட இருக்கிற வரைக்கும் எங்க வம்சத்துக்கு நாகமணி கிடைக்காது. அதுக்கு தான் நாகமணி என் கைக்கு கிடைக்கணும்னா பார்த்தா இந்த அமாவாசை அன்னைக்கு செத்து தான் ஆகணும். பார்த்தனோட சாவுக்கு தேவைப்படுற மாயவலை தயாராயிருக்கு. ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த வலைக்குள்ள அவனை கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. அது நடந்துருச்சுன்னா பார்த்தா உன் சாவை இந்த உலகத்துல யாராலையுமே தடுக்க முடியாது. உத்பாலகா, 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 பார்த்தாவ சாகடிக்க வேண்டியது உன் கடமை. அவனை இந்த மாய வலைக்குள்ள நான் கொண்டு வந்துடுறேன். உன் நேரம் வர வரைக்கும் காத்துக்கிட்டு. இது ஒரு தர்ம யுத்தம் உத்பாலகா. யுத்தத்துல நியாயம், நீதி, தர்மம் எதுவுமே பார்க்க கூடாது. எதை பத்தியும் யோசிக்காம நாம வெற்றி அடையணும். வர அமாவாசை அன்னைக்கு நீ ஒரு உயிரை பலி வாங்கியே ஆகணும். தயாராயிரு உத்பாலகா, தயாராயிரு. எல்லாம் நான் நினைச்ச மாதிரியே நடந்திருக்கு. யாரோ ஹர்ஷாவை ஏமாத்தி கூட்டிட்டு போய் அவனை பலி கொடுக்கறதுக்காக அவனை சாகடிச்சிருக்காங்க. அது எதனால? ஹர்ஷா மேல அப்படி யாருக்கு என்ன கோவம்? ஐயோ பாட்டி, என் மேல கோவமா பாட்டி? ஐயோ, நான் எதுக்குப்பா உன் மேல கோவப்பட போறேன்? நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? இல்ல, அமிர்தாவோட விஷயத்துல நான் உங்ககிட்ட கொஞ்சம் கோவமா நடந்துக்கிட்டேன். அதுக்குதான் என் மேல கோவமா இருக்கான்னு கேட்டேன். உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான். நானே அவசரப்பட்டுட்டேன். தேவையே இல்லாம
அமிர்தா மேல சந்தேகப்பட்டு பழி போட்டுட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுடா அர்ஜுன். சேச்சே, என்ன பாட்டி என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? சந்தேகம் வர்றது தப்பு இல்ல, ஆனா அந்த சந்தேகம் வர்றதுக்கு காரணம் இருக்கணும் இல்லையா பாட்டி? அது மட்டும் இல்லாம சந்தேகம் வந்தா அதை நிரூபிக்க ஆதாரமும் வேணும்ல பாட்டி. அதனால்தான் நான் கோவப்பட்டேன் பாட்டி. அதுக்கெல்லாம் சந்தர்ப்பம் தான் காரணம் அர்ஜுன். என்னதான் சந்தர்ப்பம் வந்தாலும் சந்தேகப்படுறதுக்கு ஒரு சின்ன லாஜிக்காவது இருக்கணும்ல பாட்டி. அங்க எங்கேயோ ஹர்ஷா செத்ததுக்கும் இங்க இருக்கிற ஏன் அமிர்தா மேல நீங்க சந்தேகப்படுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? சரி, அது கற்பனையா இருந்தா கூட அந்த கற்பனைக்குள்ள ஏன் அமிர்தாவை நீங்க சந்தேகப்படுறது நியாயமா பாட்டி? உங்களுக்கு அமிர்தா மேல கோவம் இருக்கு, அது எனக்கு தெரியும். அதுக்காக யார் யாரோ எங்கேயோ சத்ததுக்கெல்லாம் அவங்க காரணமா இருப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதத்தான் என்னால தாங்க முடியல பாட்டி. ஒரு பிரச்சனையும் இல்லை விடு. நான் பண்ணது எனக்கு சரி, நீ பண்றது உனக்கு சரி. நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்டுட்டேன்லப்பா. ஐயோ, அப்படி இல்ல பாட்டி. உங்களை என்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கணுங்கிறது என்னோட எண்ணம் இல்ல பாட்டி. என்ன இருந்தாலும் நான் கோவமா பேசியிருக்க கூடாது, அதான் மன்னிப்பு கேட்டேன். இது எல்லாத்தையும் உங்க மனசுல வச்சுக்காதீங்கன்னு சொல்றதுக்காக தான் வந்தேன். எனக்கு நீங்களும் அமிர்தாவும் ரெண்டு கண்ணு மாதிரி. ரெண்டு கண்ணுல எந்த கண்ணுல தண்ணி வந்தாலும் என்னால தாங்க முடியாது. போகட்டும் விடு. மனசை காயப்படுத்துற இந்த விஷயத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீ போய் படுத்து தூங்கு. சரிங்க பாட்டி. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் பாட்டி. என்னன்னு சொல்லு. அப்பவே உங்ககிட்ட ஹர்ஷாவை யாரோ கொன்னுட்டாங்கன்னு சொன்னல. ஹர்ஷாவை கொன்னது ஒரு பாம்பு. எப்படியோ நான் நினைச்ச மாதிரி பூஜை நடந்து முடிஞ்சிருச்சு. இவ்வளவு நாளா நான் தனியா இருக்கேங்கிற வேதனை என் மனசை வாட்டிக்கிட்டு இருந்தது. ஆனா இனிமே நான் அந்த மாதிரி வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு என்னுடைய உயிர் தோழி சேஷா எனக்கு திரும்பி கிடைக்க போறா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னுடைய போராட்டத்துக்கு எப்பவுமே எனக்கு தோள் கொடுத்த துணையா இருந்த என் தோழி இன்னைக்கு திரும்பி வரப்போறா. பரமேஸ்வரா, கடைசியில என்னோட வேண்டுதல் கேட்டுருச்சு இல்லையா? என்னுடைய இந்த தனி போராட்டம் இன்னையோட முடிய போகுது. எல்லாமே உன்னோட கருணை தான். உன்னோட ஆசீர்வாதம் என்னைக்குமே எனக்கு இருக்கணும் கடவுளே. நானும் சேஷாவும் ஒண்ணு சேர்ந்துட்டா எப்பேற்பட்ட தீய சக்தியாலையும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நாங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. என்னோட போராட்டத்துக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிருக்கு. நன்றி கடவுளே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆனா ஞாபகம் இருக்கட்டும், உனக்கு கிடைக்கக்கூடிய சேஷா இதுக்கு முன்னாடி இருந்த சேஷாவா இருக்க மாட்டா. அப்படின்னா ஹர்ஷாவை சாகடிச்சது நீ என்னடா சொல்ற? பாம்பா? ஆமா பாட்டி, அது சாதாரண பாம்பு கிடையாது. கடிச்ச 5 நிமிஷத்துக்குள்ளேயே அவன் உடம்பெல்லாம் நீளமாயிடுச்சு. ஹர்ஷா துடிச்சு துடிச்சு செத்து போனான் பாட்டி. அதை நினைச்சாவே என் உடம்பெல்லாம் நடுங்குது. அப்பா, எல்லாமே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நடந்து போச்சு.
அவதான், அவளேதான், அவதான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும். அவளை தவிர இந்த காரியத்தை வேற யாராலையும் செஞ்சிருக்கவே முடியாது. பாட்டி, பாட்டி, நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அவனா யார் பாட்டி? ஹர்ஷாவை கொலை பண்ணது நான் மனுஷங்க இல்லைன்னு சொன்னல, ஒரு பாம்பு தானே சொன்னல பாட்டி. அப்படின்னா அன்னைக்கு ஹர்ஷா கூட மயூரியோட ரூபத்தில் இருந்தது. அப்படின்னா யாரோ பிளான் பண்ணி தான் மயூரியோட ரூபத்தில் வந்து ஹர்ஷாவை கொலை பண்ணிருக்காங்க. அன்னைக்கு என்னோட ரூபத்தில் வந்து அமிர்தாவை கொலை பண்ண முயற்சி பண்ணதும் அவங்களாதான் இருக்கணும். யாரு பாட்டி? நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறது யாரு பாட்டி? இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க பாட்டி? சொல்லுங்க பாட்டி. நீங்க இதுக்கு முன்னாடி அவன்னு சொன்னீங்கல்ல, அது யாரு பாட்டி? உங்களுக்கு எது தெரியும்? அது என்னன்னு சொல்லுங்க பாட்டி. சொல்லுங்க பாட்டி. உங்களுக்கு யாரு மேலே எது சந்தேகம் இருக்கா? சொல்லுங்க பாட்டி. பேசாத, என்ன எதுவும் கேட்காத, எனக்கு எதுவும் தெரியாது. நான் இப்ப பேசுற நிலைமையில இல்ல. பாட்டி, நீங்க எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? பாட்டி, அது என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீங்க ஏன் இவ்வளவு பயந்து போயிருக்கீங்க? பாட்டி, உங்களுக்கு யாரு மேல எது சந்தேகம் இருந்தா அது என்கிட்ட சொல்லுங்க பாட்டி. நான் தான் சொன்னேன்ல அர்ஜுன், எல்லாமே மாயமா இருக்கு. எதுலயுமே எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, நம்ம குடும்பத்து மேல யாரோ கெட்டவங்க பார்வைப்பட்டிருக்கு. இதுக்கும் நாம எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்பா. சொல்றது புரிஞ்சுதா? அதெல்லாம் சரி பாட்டி. நீங்க பயந்து போயிருக்கிறத பார்த்தா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும்னு மட்டும் எனக்கு தோணுது. அது என்னன்னு சொல்லுங்க பாட்டி. இங்க பாரு அர்ஜுன், எல்லாரையும் விட நீதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வர்ற அமாவாசை அன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். உனக்கு 25 வயசு முடிய போகுது. நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன்டா. உன் மேல எந்த கெட்டவங்க பார்வைப்பட்டுச்சோ எனக்கு தெரியல. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், புரிஞ்சுதாடா? இதெல்லாம் சரி பாட்டி. நடக்கிற எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நடக்க கூடாதது நடந்துட்டு இருக்குன்னு தோணுது. யாரோ இதெல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்றாங்கன்னு எனக்கு தோணுது பாட்டி. முதல்ல அமிர்தாவை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க, இப்போ ஹர்ஷாவோட சாவு. இந்த ரெண்டுத்திலயுமே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தோணுது பாட்டி. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க. அதனால நடக்க போற ஆபத்துல இருந்து நாம தப்பிக்கலாம் பாட்டி. சொல்லுங்க பாட்டி, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க. இங்க பாரு அர்ஜுன், இது வரைக்கும் நடந்தது எல்லாம் நீ மறந்துடு. இனிமே என்ன நடக்கணுமோ அதை மட்டும் யோசிச்சா போதும். இப்போதைக்கு நான் நீ கேக்குற எந்த கேள்விக்கும் பதில் சொல்ற சூழ்நிலையில இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இப்போதைக்கு நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அதுதான் முக்கியம். சரி பாட்டி, இப்ப நீங்க எது பெரிய குழப்பத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க எதையும் யோசிக்காதீங்க பாட்டி, எல்லாம் சரியாயிடும். நீங்களே சொல்ற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரி, நீங்க படுத்துக்கோங்க பாட்டி, நான் கிளம்புறேன்.
யாரு எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது தமையந்தி. சாவு உங்க வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கு. அது உங்க முதுகு மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்கு. யாரும் தப்பிக்கவே முடியாது. அது கூப்பிட்டதும் அது பின்னாடி போய்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். தமையந்தி, இத்தனை வருஷமா இம கண்ணை காப்பாத்துற மாதிரி நீ பார்த்தனை காப்பாத்திக்கிட்டு இருந்த இல்ல? இன்னைக்கு அவனோட சாவு உறுதி ஆயிடுச்சு. பார்த்தனோட சாவு எப்படி நடக்க போகுதுன்னு பார்க்க எனக்கு ஆசையா இருக்கு. பார்த்தனோட சாவை என் கண் குளிர நான் பார்க்கணும். நிம்மதியா அவன் சாவை என் கண்ணால பார்த்து சந்தோஷப்படணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் தமையந்தி. நம்ம வம்சத்துக்கு நடுவுல இருந்த விரோதம் காலம் காலமா மாறாம அப்படியே இருந்துகிட்டு இருந்தது. அந்த விரோதம் பார்த்தாவோட சாவுனால கொழுந்து விட்டு எரிய போகுது. உன் செல்ல பேரன் பார்த்தனோட சாவு இப்ப என் கையில இருக்கு. அதை யாராலையும் தடுக்க முடியாது. நான் வந்த காரியத்தை முடிச்சிட்டு தான் இங்க இருந்து போவேன். கிளம்புற நேரம் வந்துருச்சு. ஆரம்பத்துல இருந்தே பாட்டிக்கு என் மேல ஒரு கண்ணு. வீட்டுல யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம நான் இங்க இருந்து கிளம்பிடணும். எந்த காரணத்தை கொண்டும் தடை ஏற்படக்கூடாது. என்னங்க கடிகாரத்தை பார்த்து என்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, சில விஷயங்கள் நேரத்துக்கு எப்படி கை கொடுக்குதுல்ல. மனுஷன் வேண்டாம் வேண்டானாலும் நேரத்துக்கு கட்டுப்பட்டு தான் நடக்க வேண்டியதா இருக்குல்ல. அதை பத்தி தான் யோசிக்கிறேன். என்ன, நான் ஏதோ கேஷுவலா கேட்டா நீங்க ரொம்ப டீப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க. பாட்டி உங்க மேல சந்தேகப்பட்டதை நினைச்சு நீங்க இன்னும் கவலைப்பட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் எனக்கு என்ன புதுசான்னு. பாட்டிக்கு இப்போ மட்டும் இல்லை, முதல்ல இருந்தே என் மேல சந்தேகம் இருக்குல்ல. எனக்கும் அதெல்லாம் பழகி போச்சு. இனிமே அந்த மாதிரி நடக்காது. நான் எல்லார்கிட்டயும் கோமா வான் பண்ணிட்டு வந்துட்டேன். என் செல்ல பொண்டாட்டி மேல இன்னொரு வாட்டி யாராவது சந்தேகப்பட்டா நல்லா இருக்காதுன்னு. ஓஹோ, அப்படியா? ஏன் நம்பிக்கை இல்லையா? எங்க என் பக்கத்துல வாங்க வாங்க. இதுக்குதான் நான் உங்க பக்கத்துல வர்றதே இல்ல. சரி சரி, நீங்க தூரமாவே இருங்க. உங்களை எப்படி பக்கத்துல வர வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க அமிர்தா, நீங்க மேல பாசமா இருந்தாலும் இல்லாட்டியும் என்ன தூரமா தள்ளி விட்டாலும் நான் மட்டும் போக போக உங்களை என் பின்னாடி சுத்த விட்டு உங்களை எப்படி பைத்தியமாக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். பிடிவாதத்தால உங்களை ஜெயிக்கவே முடியாது. பாசத்தால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். கண்டிப்பா ஜெயிப்பேன். ஓஹோ, என்னை பத்தி இந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா. பொண்டாட்டி மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்காத அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. சரி சரி, இத பத்தி எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். எனக்கு இப்போ ரொம்ப டயர்டா இருக்கு. படுத்து தூங்கலாமா?